ஜெய் சாயிராம். நீ சற்றும் எதிர்பாராத அதிசயங்கள் உனக்காகவே காத்திருக்கிறது. இதுவரை நான் உன் வாழ்வில் செய்திருந்த அற்புதங்கள், நடத்தியிருந்த அதிசயங்கள் அனைத்துமே என்னால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை சாயிநாதரே. என் கண் பார்க்க நான் புரிந்து கொள்ளும்படி ஏதாவது ஒரு அதிசயத்தை நிகழ்த்தி காட்டுங்கள் சாயிநாதரே என்று என்னிடம் கேட்கும் என் குழந்தையே, இதை முழுவதுமாக கேள். நிச்சயமாக உனக்கு ஒரு நல்ல முடிவு உண்டு. இனி வரும் நாட்களில் அடுத்தடுத்து மகிழ்ச்சிகரமாக, வெற்றிகரமாக, நிம்மதியான நிகழ்வுகள் உன் வாழ்வில் ஒவ்வொன்றாக நிகழப்போகிறது. உன் கண் பார்க்கவே அது நிகழப்போகிறது. அப்பொழுது என்னுடைய அற்புதத்தை நீயே தெள்ளத் தெளிவாக உணர்ந்து கொள்வாய். இதை உன்னுடைய மனதில் நன்றாக பதிய வைத்துக்கொள். உன் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றங்கள் நிகழ வேண்டும் என்று நித்தம் நித்தம் என்னிடம் பிரார்த்தனையாக வைக்கிறாய், கோரிக்கையாகவும் வைக்கிறாய். நான் அந்த மாற்றத்தை உனக்கு கொடுக்க முடிவு எடுத்துவிட்டேன். உனக்கான மிகப்பெரிய மாற்றத்தை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கத்தான் போகிறேன். நீயே பிரமிப்பு அடையும் வகையில், நீயே ஆச்சரியப்படும் வகையில், நம் வாழ்க்கையிலா இதுவெல்லாம் நடக்கிறது என்று நீயே ஆச்சரியப்படும் அளவில் அந்த நல்ல மாற்றங்கள் உன் வாழ்வில் நிகழப்போகிறது. நான் அதை என்னுடைய பிரியமான குழந்தைக்காக நடத்தி வைக்கப் போகிறேன். நோயற்ற வாழ்வு, நிரந்தர வருமானம், கூடிய வேலை, நிலையான வேலை, திருமண பாக்கிய கைகூடல், குழந்தை பாக்கிய கைகூடல், இப்படி எல்லா பிரார்த்தனைகளும் நிறைவேறி உன்னுடைய வாழ்வு மகிழ்ச்சிகரமாக, ஆனந்தகரமாக, நிம்மதியாக வாழும் அந்த நல்ல நேரத்தை என் குழந்தைக்காகவே நான் ஏற்படுத்துவேன். உன்னுடைய வாழ்வில் பல பிரச்சனைகள் உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. பல பிரச்சனைகளுக்கு நடுவில் தான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் தைரியமாக என்பதையும் நான் அறிந்து வைத்து கொண்டுதான் இருக்கிறேன். அன்றிலிருந்து இன்று வரை நான் ஷீரடியிலிருந்து கொடுக்கும் என்னுடைய ஊதியே எல்லா கஷ்டங்களுக்கும், எல்லா நோய்களுக்கும் அது மருந்தாகவே இருக்கும். அது மட்டுமல்லாமல் உன் வாழ்வில் நடக்கும் அத்தனை பிரச்சனைகளையும் நானே முன்னின்றி அதை முழுவதுமாக உனக்காகவே நடத்தி வைப்பேன். நம்பிக்கையோடு என்னை, முழு நம்பிக்கையோடு என்னை வணங்கிக் கொண்டே இரு. உன்னுடைய பிரார்த்தனையை வைத்து கொண்டே இரு. நான் உன்னை சர்வ நிச்சயமாக காத்து ரட்சிப்பேன். மறந்தும் கூட மற்றவர்களுக்கு துரோகம் மட்டும் நினைத்து விடாதே. உன் எண்ணம் போல்தான் உன் வாழ்வு அமையும் என்று நான் மீண்டும் மீண்டும் உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். பல முறை உனக்கு அறிவுரையும் வழங்கி இருக்கிறேன். எனவே உன் எண்ணம் எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் உன் வாழ்வும் அமையும். எண்ணத்தை நல்ல எண்ணமாக வைத்துக்கொள், நல்ல சிந்தனையாக வைத்துக்கொள். மற்றவர்களுக்கு நல்லதையே செய்து கொண்டே இரு. உன் எண்ணம் போல், உன் செய்கை போல், உன்னுடைய நினைவு போல் எல்லாம் உனக்கு நல்ல விதமாகவே நடக்கும், நல்ல விதமாகவே அமையும், நிரந்தர நன்மையாகவே இருக்கும். அனைத்தும் உன்னிடமே நிலைத்திருக்கும்படி நான் உன்னை ஆசிர்வதித்து கொண்டே இருப்பேன். உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை எதற்குமே நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? என் அன்பு குழந்தையே, எந்த ஒரு செயலையும் ஆர்வம் குறையாமல் நம்பிக்கையோடு செய்தால் வெற்றி நிச்சயமாக உன்னை தேடி வரும். வாழ்ந்து உயர்ந்து விட்டால் பொறாமையில் உன்னை சுற்றி இருப்பவர்கள் பேசுவார்கள். தாழ்ந்து வீழ்ந்து விட்டால் அதுவே அவர்களே கேவலமாகவும் உன்னை ஏசுவார்கள். அவ்வளவுதான் மனிதர்கள், அவ்வளவுதான் மனிதர்களின் மனம், அவ்வளவுதான் மனிதர்களின் உலகம் என்று மற்றவர்களை நினைத்து உன் வாழ்க்கையை நீ எதற்காகவும் மாற்றிக்கொள்ளாதே. நீ வாழ்ந்தால் உன்னை பொறாமையாக பேசுவார்கள், தாழ்ந்தால் இழிவாக பேசுவார்கள். அவர்களுக்காக உன்னுடைய எண்ணத்தையும் உன்னுடைய வழிகளையும் எப்பொழுதுமே மாற்றிக்கொள்ளவே கொள்ளாதே. நம்பிக்கை வெற்றியோடு வரும். ஆனால் வெற்றி என்பது நம்பிக்கை யார் ஒருவரிடத்தில் அதிகமாக இருக்கிறதோ அவர்களிடம் மட்டும்தான் வரும் என்பதை தீர்க்கமாக புரிந்து கொள். வாழ்க்கையில் நிம்மதி தேவை என்றால் ஞாபக மறதி என்பது நிச்சயமாக தேவை. நடந்ததை, நிகழ்ந்ததை
மறந்து விடுவதுதான் மிக மிக நல்லது. அனைத்தையும் மறந்துவிட்டு நீ உன் வழியில் சென்று கொண்டே இருந்தால்தான் உனக்கு எதிராக வரும் எந்த தடைகளாக இருந்தாலும் அதை தடைத்து எறிந்துவிட்டு உன்னுடைய இலக்கை நீ அடைய முடியும். வெற்றிகரமாக அந்த இலக்கை அடைந்து வாழ்க்கையில் வெற்றியை அடைந்தே தீரலாம். உன் கனவு வெற்றி அடையாது. முட்டாள்தனமானது என்று யார் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். உன்னுடைய கனவு வெற்றியடையாது என்று யார் உனக்கு எதிர்மறையாக பேசுகிறார்களோ அவர்களை உன் அருகில் கூட வைத்து கொள்ளாதே. உன்னால் முடியும், உன்னால் முடியாததையும் உன்னால் முடித்து காட்ட முடியும் என்று யார் உன்னிடம் நேர்மறையாக கூறுகிறார்களோ அவர்களோடு மட்டுமே உன் பழக்கத்தை வைத்துக்கொள். அவர்களோடு மட்டுமே உன் எண்ணத்தை வெளிப்படுத்து. ஏனென்றால் அவர்கள்தான் உன் வாழ்க்கைக்கு மிக நல்லவர்களாகவே இருப்பார்கள். ஒருவருக்காக எதை வேண்டுமானாலும் விட்டு கொடுத்து விடலாம். உன் புன்னகையை ஒன்றை தவிர எது வேண்டாலும் மற்றவர்களுக்காக நீ விட்டு கொடுத்தே விடலாம். சாதிப்பதற்கான எண்ணம் உன்னுடைய ஆள் மனதில் தோன்றிவிட்டால் எது இருந்தாலும் இல்லை என்றாலும் கூட உன்னால் சாதிக்க முடியும். உன்னுடைய விடாமுயற்சியால் உன்னால் நிச்சயமாக சாதிக்க முடியும். ஆனால் சாதிக்கும் எண்ணம் உன் அடி மனதிலிருந்து எழ வேண்டும். அப்படி இருந்து பார், இந்த வாழ்வே உனக்கு வசமாகும். உன்னுடைய உழைப்பிற்கும் உன்னுடைய நிலையான மனதிற்கும் உன்னுடைய நல்ல எண்ணங்களுக்கும் உன் வாழ்வில் நற்செய்திகள் ஒவ்வொன்றாக வர துவங்கும். நம்பிக்கையோடு இரு, எல்லாமே இனி உன் வசம்தான். யாருடைய உழைப்பிலும் நீ வாழவில்லை, உன்னுடைய கடினமான உழைப்பில்தான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். இந்த சிறப்பான வாழ்க்கையை, உனக்கு கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கையை புரிந்து கொண்டு வாழ பழகு. உன் வாழ்க்கை இன்றோ அன்று அல்லது நாளையோ முடிந்து விடாது. காலம் காலமாக வரப்போகும் இந்த வாழ்க்கையை சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் விடாமுயற்சியோடும் தன்னம்பிக்கையோடும் வாழ்ந்து காட்டு, ஜெயித்து காட்டு, போராடி காட்டு. எப்பொழுதுமே துவண்டு விடாதே. உனக்கான வாழ்வு உன் வாழ்நாள் முழுவதும் உன் அருகிலேயே இருக்கும். உனக்கான சந்தோஷத்தை நான் உனக்கு உருவாக்கி தருவேன். இதை கேட்கும் நொடி முதல் உனக்கான நற்செய்திகள், உனக்காகவே எழுதப்பட்ட நல்ல நிகழ்வுகள், உனக்கு என்று முடிவு செய்யப்பட்ட நல்ல நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றாக உன் வாழ்க்கையில் சூழ்ந்து நிற்கும். உனக்கு துணையாக எப்பொழுதும் நான் உன் அருகிலேயே இருப்பேன் என்பதை மறந்து விடாதே. தவமாய் தவமிருந்து நீ கேட்ட ஒன்றை, நீ என்னிடம் விருப்பமாக கேட்ட ஒன்றை, நீ என்னிடம் பிரார்த்தனையாக வைத்த ஒன்றை நான் உனக்கு அள்ளி அள்ளி தருவதற்காகவே காத்து கொண்டிருக்கிறேன். அந்த வாய்ப்பு, அந்த நல்ல நேரம் உன்னை நெருங்கும் பொழுது நானும் உன் அருகில் வந்து உனக்கான சந்தோஷத்தை அள்ளி அள்ளி கொடுப்பேன். உன் முகமலரும் அந்த சந்தோஷ தருணத்தை பார்க்கவே நானும் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறேன். மற்றவர்களுடைய உழைப்பில் எப்பொழுதும் வாழ நினைக்காதே. உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ, உன் மனதிற்கு எது திருப்தியாக இருக்கிறதோ அதன்படி நீ நகர்ந்து கொண்டே இரு. உன் அடியை எடுத்து வைத்து கொண்டே இரு. நீ தடுக்கி விழும் சூழ்நிலை வந்தாலும் உனக்கு தோள் கொடுக்க அனைத்துமாக உன் சாயிராஜா எப்பொழுதும் உன்னோடு இருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. என்னுடைய வார்த்தைகள் எப்பொழுதுமே பொய்யாகாது. அதை நினைவில் வைத்துக்கொண்டு செயல்படு. ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் பிள்ளையே. உண்மையான வார்த்தைகள் எப்போதும் அழகாக இருப்பதில்லை. அழகான வார்த்தைகள் எப்போதுமே உண்மையாக இருப்பதே இல்லை. நாட்களாக நடக்காத இருந்த செயல் உனக்கு நடக்கவிருக்கிறது. சந்தோஷத்தை நீ மற்றவர்களோடு பகிரும் நேரம் உன்னை நெருங்கிவிட்டது. இனி உன் வாழ்வில் நற்செய்திகளெல்லாம் ஒவ்வொன்றாக கேட்கப் போகிறது. சந்தோஷமாக இரு. வெகு நாட்களாக எதிர்பார்த்த நிகழ்வு நிச்சயமாக உன்னை அடையப் போகிறது.
உன் வாழ்க்கையில் நிகழ்வதை பார்த்து எதற்குமே பயப்படாதே. நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்று முடிவு செய்துவிட்டு, நினைத்துவிட்டு, நடப்பது அனைத்தும் நம் வாழ்க்கைக்கு நல்லதற்காகவே நடக்கிறது என்பதை தீர்க்கமாக முடிவு செய்து வை. இனி நடக்கப் போவதை பார்த்து வியக்கப் போகிறாய். தைரியமாக இரு. நீ ஜெயிக்கப் போகும் நேரம் உன்னை நெருங்கி இருக்கிறது. சிக்கல்களையெல்லாம் நீ கடந்து விட்டாய். உனக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது. நம்பிக்கையோடு நீ உன் கடமையை செய்து கொண்டே இரு. உனக்கான அந்த நல்ல நாள், நற்செய்திகள் கேட்கும் அந்த அற்புதமான நாள் நிச்சயமாக உன்னை தேடி வரும். வாழ்வுக்கு வழிகாட்டுவேன் உன் சாயிநாதா என்ற நம்பிக்கையோடு இரு. அனைத்தும் உனக்கு வசமாகும். மனதை எப்பொழுதுமே தூய்மையாக வைத்துக்கொள்ளு. தூய்மையான எண்ணத்தோடு நிரப்பிக்கொள். ஏனென்றால் எண்ணத்தின் பிரதிபலிப்பே வாழ்க்கை. நீ உன் மனதில் என்ன எண்ணுகிறாயோ, உன் எண்ண பிரதிபலிப்பு என்னவாக இருக்கிறதோ அதுவாகவே உன் வாழ்வில் நடக்கும். நீ நினைப்பது எல்லாமே உனக்கு நடக்கும். கேட்டது எல்லாமே உனக்கு கிடைக்கும். நீ நினைத்தது போல் உன் வாழ்க்கை அமையும். நான் உன்னை அதற்காக தயார் செய்யப் போகிறேன். விதைகள் கீழ் நோக்கி எறியப்பட்டால்தான் விருட்சங்கள் மேல் நோக்கி வளரும். விழும்போது நீ விதையாக விழு, எழும்போது விருட்சமாக எழு. நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றிக்கான அடியாகவே இருக்கும் என்ற நம்பிக்கையோடு எடுத்து வை. தடுக்கி விழும் சூழ்நிலை வந்தாலும் உன்னை தூக்கிவிட அனைத்துமாக உன் சாயி தேவா உன்னோடே பயணம் செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை எந்த நொடியும் மறந்து விடாதே. திறமைகள் அனைவரிடமும் எல்லோரிடமும் நிறைந்துதான் இருக்கிறது. ஆனால் அதை செயல்படுத்தும் விதங்களில்தான் உனக்கான இடம் வெற்றியா அல்லது தோல்வியா என்பது அமைகிறது. என்ன நடந்தாலும், எதை நீ இழந்தாலும், எது வேண்டுமானாலும் உன் வாழ்வில் நிகழ்ந்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். நான் வெற்றி அடைவதற்காகவே பிறந்திருக்கிறேன், தோல்வி அடைய அல்ல என்பதை உன் மனதில் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இரு, உச்சரித்து கொண்டே இரு. தோல்வி என்பதை நான் சிறிதும் நெருங்கவே மாட்டேன், வெற்றியை மட்டுமே கைப்பற்றுவேன் என்று நேர்மறை சிந்தனையோடும் நம்பிக்கையோடும் விடாமுயற்சியோடும் இரு. உன் எண்ணம் போல் உன் வாழ்க்கை நல்ல விதமாகவே இருக்கும். நீ நினைத்தது எல்லாமே உனக்கு நடக்கும். இதுவரை நடந்ததை எண்ணி எண்ணி யோசிப்பதை விட இப்படி நடந்துவிட்டதே, இப்படி நடந்திருக்கலாமே என்று முடிந்ததை நினைத்து நினைத்து கவலைப்பட்டு கொண்டே இருப்பதை விட இனி எப்படி நடக்க வேண்டும், எப்படி நம் வாழ்வு இருக்க வேண்டும் என்று யோசிப்பவர்களே, அதை பற்றி சிந்தனை செய்பவர்களே, எப்படி நம் வாழ்வு அமையப்போகிறது என்பதை நம் மனதில் ஓடக்கொண்டிருப்பவர்களே வாழ்க்கையை வாழத் தெரிந்தவர்கள். நீயும் வாழ்க்கையில் அந்த சிந்தனையோடு இரு. வாழ்க்கைக்கு உனக்கு தேவையான விஷயங்கள் அனைத்தும் உன்னிடம் வந்து சேரும். நீ நினைப்பதற்கு மேலாகவே உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களும் நல்ல நிகழ்வுகளும் உன் வாழ்வில் நிகழும் என்ற நம்பிக்கையோடு இரு. நான் தான் உன்னோடு எப்பொழுதும் இருக்கிறேனே, பின் ஏன் உனக்கு இந்த மனக்குழப்பமும் போராட்டமும்? வாழ்க்கையில் வெற்றி பெற தகுதி மிக மிக அவசியம். தன்னம்பிக்கையோடு இரு, குறிக்கோளோடு இரு. அந்த குறிக்கோளை நிறைவேற்றும் திட்டத்தை தீட்டிக்கொண்டே இரு. தோல்வியை சந்தித்தால் ஒருபோதும் அந்த தோல்விகளை இதயத்திற்குள் நுழைய விடாதே. உன் வெற்றியை ஒருபோதும் உன் தலைக்கு அனுமதிக்காதே. இரண்டுமே கஷ்டம்தான். உன் வாழ்க்கையில் நீ வெற்றி அடைவதற்கான அனைத்து சந்தோஷத்தையும் அனைத்து வாய்ப்புகளையும் நான் உனக்கு வழங்கிக் கொண்டே இருப்பேன். உனக்கு வரும் வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்திக்கொள். அதற்கு தகுந்த மாதிரி உன் வாழ்க்கை வழியை அமைத்துக்கொள். உனக்கென்று ஒரு தனி வழியை அமைத்துக்கொள். அந்த வழியில் சென்று கொண்டே இரு. உனக்கு வரும் சோதனைகளும் தடங்கல்களும் எதுவாக இருந்தாலும் தடைத்து எறிந்துவிட்டு வீரநடை போட்டுக்கொண்டே இரு. வாழ்க்கையில் நிச்சயமாக இன்றல்ல என்றாவது ஒரு நாள் ஜெயித்தே தீருவாய். நான் தான் உன்னோடு இருக்கிறேனே. நான் இருக்க உனக்கு ஏன் இந்த மனபயம்? இன்றைய காலகட்டத்தில் மிக அரிதாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால் அதுதான் வாய்ப்பு.
வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அதை சரியாக பயன்படுத்தி கொண்டு நம் வாழ்க்கையில் நாம் நினைத்ததை அடைந்தே தீர வேண்டும். வாய்ப்பை தவறவிட்டு விட்டால் மீண்டும் அந்த வாய்ப்பு கிடைப்பதற்கு சரியான நேரம் வரும் வரை நாம் காத்திருந்துதான் ஆக வேண்டும். அதுதான் வாழ்க்கையின் நியதியும் கூட. வாழ்க்கையே போராட்டம்தான். அந்த போராட்டத்தான வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் பொழுது, அந்த போராட்டத்தை மீள்வதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் பொழுது, அதை தவற விட்டு விடாமல் சரியாக பயன்படுத்தி கொண்டு நம் வாழ்க்கையில் நாம் முன்னேற்றம் அடைவதற்கான அத்தனை வழிகளையும் செய்து கொண்டாக வேண்டும். அப்பொழுதுதான் வாழ்க்கையை சந்தோஷமாகவும் வெற்றிகரமாகவும் வாழலாம். என் அன்பு குழந்தையே, பிறர் கண்களுக்கு நீ மௌனமாய் இருப்பது போன்றுதான் தெரியும். அந்த மௌனத்தில் எத்தனை வழிகள் இருக்கு என்பது உன் தந்தையாகிய எனக்கு மட்டுமே தெரியும். பிள்ளையே, முடிந்ததையும் சரி இழந்ததையும் சரி எப்பொழுதும் உன் நினைவுக்கு கொண்டு வராதே. அது வீணாக மனக்கசப்பை தான் உண்டு பண்ணும். அதுதான் உன்னுடைய வாழ்க்கைக்கு நல்லதாக இருக்கக்கூடும். காரணமில்லாமல் என்னுடைய தீப முகம் உன் கண்ணில் படாது குழந்தையே. ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் என் முகம் உன் கண்ணில் பட்டிருக்கிறது. நீ அதிர்ஷ்டசாலி, நான் தேர்ந்தெடுத்த பொக்கிஷம். அதனால்தான் உன் கண்ணில் பட்டிருக்கிறது. இனி நீ கேட்டது எல்லாம் கிடைக்கும், நினைத்தது எல்லாம் நிறைவேறும். நிச்சயமாக நீ நினைப்பது எல்லாம் உன் வசமாகும். எனவே எதற்கும் கலங்காதே. தேவையில்லாமல் உன் மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. அவமானத்திற்கு 2 குணங்கள் இருக்கிறது என் பிள்ளையே. இதில் கோழையாக இருப்பவன் தற்கொலை செய்து கொள்கிறான், வீரனாக இருப்பவன் வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறான். இதில் நீ யார் என்பதை நீயே முடிவு செய்து கொள். வீரனா அல்லது நீ கோழையா? கோழைத்தனமாக இருக்காதே என் குழந்தையே. எப்பொழுதும் வீரனாகவே இரு. எப்பொழுதுமே உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் குழந்தையே. உன் வாழ்க்கையை மீட்டெடுக்க, உன் வாழ்க்கையை நல்ல வழியில் செலுத்த, உன் வாழ்க்கையை காப்பாற்ற யாரையாவது தேடிக்கொண்டிருக்கிறாய் என்றால் முதலில் போய் கண்ணாடியில் உன்முகத்தை பார். கோபமும் புயலும் ஒரே மாதிரிதான். அது ஆடின பிறகுதான் தெரியும் அடைந்த நஷ்டங்கள் எவ்வளவு என்று. வீணாக மற்றவர்களின் மேல் உன் கோபத்தை காட்டாதே என் குழந்தையே. கோபத்தோடு நீ சிந்திய ஒவ்வொரு வார்த்தைகளையும் நிச்சயமாக அள்ள முடியாது என்பதை புரிந்து கொள். புரிந்து கொண்டு மற்றவர்கள் மேல் கோபமாக இருந்தால் அந்த இடத்திலிருந்து அமைதியாக சென்றுவிடு. வீணாக மற்றவர்களின் மனதை மறந்தும் கூட காயப்படுத்தாதே. குழந்தையே, எப்பொழுதும் நிம்மதியை இழந்து விடாதே. உன் நிம்மதியை காப்பாற்ற நான் இருக்கிறேன் என் பிள்ளையே. எதற்குமே கலங்காதே. அனைத்தையும் நடத்துபவன் நான் என்பதை முழுமையாக நம்பு. நீ நினைக்கும் எதையும் யாராலும் இனி தடுக்கவே முடியாது. எனவே தைரியமாக இரு. நீ உன் வாழ்வில் ஜெயிக்க பிறந்திருக்கிறாய். உன்னை ஆசிர்வதித்து விட்டேன் என் குழந்தையே. ஒரு நொடியில் அனைத்தையும் சரியாக்கிவிடும் சக்தி என்னிடம் இருந்தாலும் உன்னுடைய கர்ம வினை கழிய வேண்டாமா? என் அன்பு பிரியமே, இரவு துவங்கியவுடன் உடனே சூரியன் வருவதில்லை தெரியுமா? ஆனால் சூரியன் தோன்றாமலேயாயிருக்கிறார். அதற்கான நேரம் வரும்பொழுது எல்லாம் சுபமாகவே நிகழும். இரவும் வெளிச்சத்திற்கு வர சூரியனுக்காக காத்து கொண்டுதான் இருக்க வேண்டும். அதே போல உன்னுடைய கஷ்டமும் தீர சில காலம் ஆகித்தான் இருக்க வேண்டும். அதற்கான நேரம் வரும் பொழுது உன் கஷ்டகாலத்திற்கும் ஒரு முடிவு வரும். உனக்கும் வெளிச்சம் பிறக்கும். உன் வாழ்விலும் விடியல் வரும். கூடிய விரைவில் உன்னுடைய அனைத்து கஷ்டங்களிலிருந்தும் நீ விடுபடுவாய். உன் வாழ்வில் உள்ள இருளெல்லாம் நீக்கி ஒளி என்ற தீபத்தை ஏற்றி வைக்க உன் சாயப்பா ஆயத்தமாகிவிட்டேன். பிள்ளையே, இங்கு எந்த இன்பமும் துன்பமும் நிரந்தரம் இல்லை. இன்பங்கள் வரும்பொழுது வாழ்க்கையை அனுபவித்துக்கொள். துன்பம் வரும்பொழுது வாழ்வதற்கு எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுக்கொள். இதுதான் வாழ்க்கை குழந்தையே. எழுந்திரு என் குழந்தையே. சர்வ சக்தி படைத்த உன் சாயப்பாவை தந்தையாக பாக்கியம் செய்தவர் நீ. உன் மனதிற்கு இவ்வளவு குழப்பம் இருக்கலாமா?
உன்னை காண உன் சாயப்பா வருகிறேன். நிச்சயமாக வருவேன். என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே என் பிள்ளையே. நீ நினைத்தது, ஆசைப்படுவது, என்னிடம் விரும்பி கேட்பது அனைத்தையும் உனக்கு தர நான் உன் இல்லத்திற்கு வருவேன். வந்து கொண்டே இருக்கிறேன். துன்பம் வரும் பொழுதும் வேதனை சூழும் பொழுதும் அன்ன ஆகாரம் இல்லாமல் எப்பொழுதுமே புலம்பிக் கொண்டும் அழுது கொண்டும் கண்ணீர் விட்டு கொண்டுமே இருந்தால் உன் அப்பாவால் தாங்க முடியுமா சொல்? பட்டினி கிடப்பது, எந்த துயரம் வந்தாலும் அதை உணவின் மேல் காட்டுவது, எந்த ஒரு பலனும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. நான் சொல்வது உனக்கு புரியும் என்று நினைக்கிறேன். நீ புத்திசாலி எனவும் நான் நினைத்து கொண்டிருக்கிறேன். ஆனால் இவ்வளவு கோழையாக இருப்பாய் என்று எனக்கு தெரியாது என் பிள்ளையே. தைரியமாக இரு. உன் அப்பா உன் அருகில் இருக்கும் பொழுது எதற்காக இப்படி பயப்படுகிறாய்? சதா சர்வகாலமும் என்னையே நினைத்து என் நாமத்தையே உச்சரித்து கொண்டிருக்கும் உனக்கு கஷ்டங்கள் வர நான் அனுபவிப்பேனா? கஷ்டமான வேதனையில் தத்தளிக்கும் கொண்டிருக்கும் என் பிள்ளையை தேற்ற உன் அப்பா உன் வீட்டுக்கு வருவேன். மங்கள செய்தியோடு வருவேன். நிச்சயமான அந்த மங்கள செய்தி உன் காதில் விழும், மிக மங்களகரமாக. என் அன்பு பிள்ளையே, உனக்கான மாற்றங்கள் எந்த நேரத்திலும் திடீரென்று தோன்றலாம். உன் வாழ்வில் நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயம் விரைவில் நிகழப்போகிறது. அந்த அதிசயத்தை நான் உனக்காக நிறைவேற்றப் போகிறேன். பிள்ளையே, நான் உனக்கு சிலவற்றை தாமதமாக தருகிறேன் என்றால் அது தரமானதாக இருக்கும், நிச்சயமாக இருக்கும். அதற்குள் சோர்ந்து போய்விடாதே என் பிள்ளையே. நீயும் நான் சொல்கிறபடி அனைத்தையும் கேட்டுக்கொண்டு அதன்படி நடந்து கொண்டும் தான் இருக்கிறாய். ஆனால் உன்னை சுற்றி நடக்கும் சூழ்நிலையால் எதையும் ஏற்றுக்கொள்ள முடியாமல், உணர்ந்து கொள்ள முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறாய் என் பிள்ளையே. கஷ்டங்களை மட்டும் தருகிறீர்களே சாயிநாதரே என்று கலங்காதே பிள்ளையே. நான் காரணமின்றி எதையும் செய்வதில்லை. எந்த வாக்கும் காரணமின்றி என் நாவிலிருந்து வருவதில்லை. எதையும் நான் காரணமின்றி செய்வதும் இல்லை. நான் வகுத்த பாதையில்தான் உங்கள் பயணம். நம்பியவரை ஒருபோதும் நான் கைவிடப்பட்டது இல்லை குழந்தையே. நீ நித்தமும் கண்ணீர் விட்டு கொண்டே இருப்பதை பார்க்க உன் சாயப்பாவிற்கு சக்தியே இல்லை. நடக்கக்கூடாததெல்லாம் நடந்து விட்டது. கேட்கக்கூடாததையெல்லாம் கேட்டும் விட்டாய். சகிக்கக்கூடாததையெல்லாம் சகித்தும் விட்டாய். வாழவே கூடாது, ஜெயிக்கவே கூடாது என்று நினைப்பவர்கள் மத்தியில் தைரியமாக நின்று சாதிக்கும் நீ தனிமையில் மட்டும் ஏன் கோழையைப் போல அழுது கொண்டிருக்கிறாய்? அழாதே, தைரியமாக இரு. உன்னை அற்புதமான அழகான உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவனே நான் தான். உன்னை நிச்சயமாக அனைத்திலும் இருந்து பாதுகாப்பேன். நீ விரும்பியது அத்தனையும் உனக்கு வழங்கப் போகிறேன். உன்னை இந்த நிலைக்கு உட்படுத்தியவர்களை தன்னுடைய நிலையை உணரும்படி நான் செய்வேன். நீ இதுநாள் வரை இழந்ததையெல்லாம் வேறு வடிவில் உன்னிடம் வந்து சேரும்படி நான் வழிவகை செய்வேன். நான் பல முறை, பல தடவை, பல வாக்கு சொல்லி இருக்கிறேன். அனைத்தையும் நீ கேட்கவில்லை. உன் மன வேதனையில் தவித்து கொண்டிருக்கும் பொழுது உன்னால் என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை, புரிந்து கொள்ளவும் முடியவில்லை. அலட்சியம் செய்து கொண்டே இருந்தாய். கண்மணியே, இப்பொழுது கேள். நம்பிக்கையோடு கேள். முழுவதுமாக கேள். போனது போகட்டும். இது நாள் வரை நடந்ததெல்லாம் நடக்கட்டும். முடிந்தது முடிந்தவையாகவே இருக்கட்டும். இந்த வாக்கை, இந்த பதிவை முழுவதுமாக கேள். நிச்சயமாக உன் வாழ்க்கை பிரகாசமாகும். சாய் சங்கல்பத்திற்கு உன் மனதிலும் உன் வாழ்க்கையிலும் இடம் உண்டுதானே? நீ நான் கண்டெடுத்த பொக்கிஷம். உன் வாழ்வில் உன் சாயப்பாவிற்கு இடம் உண்டு. உன் மனதிலும் உன் சாயப்பாவிற்கு இடம் உண்டு என்பது எனக்கு நிச்சயமாக தெரியும் என் பிள்ளையே. பாசம் வைத்து வைத்து ஏமாற்றப்பட்டு கொண்டே இருக்கிறோமே, நம்பி நம்பி ஏமாற்றப்பட்டு கொண்டே இருக்கிறோமே என்று வேதனைப்படாதே.
உனக்கு நல்ல நிகழ்வுகள் நிகழும், நல்ல மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் நிகழும் என்ற நம்பிக்கையோடு இரு. அனைத்திற்கும் உன் சாயப்பா தான் சாட்சி. உனக்கு பரிவு காட்ட, உன் மீது பாசத்தை பொழிய, உன் மீது அன்பு செலுத்த யாருமே இல்லாமல் தவிப்பது போல உணர்கிறாய். உனக்கு ஆறுதல் சொல்லவும் ஆளே இல்லை. மன இறுக்கத்தால் பிதற்றிக் கொண்டிருக்கிறாய். உன்னை நினைத்து, உன் வாழ்க்கையை நினைத்து, உன் போராட்டத்தை நினைத்து நீயே கண்ணீர் சிந்திக் கொண்டே இருக்கிறாய். இதையெல்லாம் சமாளித்து நாம் வென்றுவிடலாம் என்று ஒரு முறை உன் மனதிற்குள் நினைக்கிறாய். அதே சமயம் வேறு விதமாகவும் எண்ணுகிறாய். இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி வெளிவருவோம், இதை எப்படி சமாளிப்போம் என்று அப்படியே சோர்ந்து உட்கார்ந்தும் விடுகிறாய். நிம்மதி என்ற வார்த்தை கூட மறந்து போய்விடும் அளவிற்கு பல இன்னல்கள், பல பிரச்சனைகள், பல சோதனைகளை சந்தித்து விட்டாய். போதும் என் குழந்தையே, உன் மனதை போட்டு குழப்பிக் கொண்டிருப்பதும் கண்ணீர் சிந்துவதையும் முதலில் நிறுத்திவிடு. கண்ணீரை முதலில் துடைத்துக்கொள். போ, எழுந்து போ, முகத்தை அலம்பிவிட்டு வா. உன்னை சுற்றி இருப்பவர்கள், உன்னுடைய உற்றார் உறவினர்கள் எல்லாருமே எனக்கு துரோகம் இழைக்கிறார்கள் என்று வருந்தாதே. அதிலிருந்து எப்படி மீண்டு வருவது, அதை எப்படி எதிர்கொள்வது என்பதை நிதானமாக உட்கார்ந்து யோசி. பாசமே என்ன என்று தெரியாத இவர்களுக்காகவா நீ இவ்வளவு வருத்தப்படுகிறாய், வேதனைப்படுகிறாய்? நீ கவலையே படாதே. உன் மனதை காயப்படுத்திய விஷயங்களையெல்லாம் மறந்துவிட்டு உன் லட்சியத்தை எப்படி எட்டிப் பிடிக்கலாம் என்பதை மட்டுமே உன் கவனத்தை செலுத்து. வாழ்க்கையை எப்படி வெல்லலாம் என்பதில் உன்னுடைய முழு கவனத்தையும் செலுத்து. நீ வெற்றியடைவதற்கான வழியை நான் காட்டுகிறேன். பிரகாசமாக, மிக பிரகாசமாகவே. வாழ்க்கையில் வெற்றியடைய வேண்டுமென்றால் தேவையற்ற பேச்சுகளையும் தேவையற்ற எண்ணங்களையும் அறவே ஒழித்துவிட்டு எப்படி வெல்லலாம், எப்படி வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் என்ற சிந்தனையை மட்டுமே மனதிற்குள் இருத்தி கொள்ள வேண்டும். முடிந்ததை பற்றி நினைத்து கொண்டு நோகடித்து கொண்டு வேதனைப்பட்டு கொண்டிருப்பதால் எதையுமே சாதிக்கவே முடியாது. வரப்போவதை நினைத்து பயந்து கொண்டிருப்பதாலும் எதையுமே வெற்றியை பார்க்கவே முடியாது. இப்பொழுது இந்த நொடி எவ்வளவு சாதிக்கலாம் என்பதை மட்டுமே உன் மனதில் நிறுத்திக்கொள். அப்பொழுதுதான் வெற்றி கனியை மிக சுலபமாக பறித்துவிட முடியும். அதை உன் சாயப்பாவோடு சேர்ந்து உன்னால் ருசிக்கவும் முடியும். நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் உனக்கு துணையாக, பக்க பலமாக எப்பொழுதும் உன் சாயப்பா வந்து கொண்டே இருக்கிறேன், வந்து கொண்டே இருப்பேன் என்பதை ஒரு நிமிடம், ஒரு நொடி கூட மறந்து விடாதே. நீ துன்பத்தில் வாழ்ந்தாலும் உன் அருகில் நான் இருப்பேன். நீ இன்பத்தில் திளைத்திருந்தாலும் உன் பக்கத்தில் நான் இருப்பேன். நீ துன்பத்தில் வேதனைப்படும் பொழுது உன் வேதனைக்கான மருந்தாக உன் சாயப்பா இருப்பேன் என் குழந்தையே. நம்பிக்கையை இழந்து விடாதே. உனக்கு தேவையானது அனைத்தையும் அள்ளி அள்ளி கொடுக்கவே, வாரி வாரி வழங்கவே உன் அப்பா உன் அருகிலேயே இருந்து கொண்டிருக்கும் பொழுது எதற்காக புலம்புகிறாய், வேதனைப்படுகிறாய், கண்ணீர் சிந்துகிறாய்? உன்னுடைய மனதில் உன் சாயப்பாவை வைத்திருக்கும் பொழுது தேவையில்லாத விஷயங்களில் உன் மனதிற்கு இடம் கொடுக்காதே. உன் சாயப்பா நான் இருக்கிறேன் உன் மனதில். எதற்காக உனக்கு இந்த குழப்பம், பயம், தெளிவு இல்லாமை? எப்பொழுதும் நான் ஜெயிப்பேன். எனக்கு துணையாக அப்பா இருக்கிறார். என் வாழ்க்கைக்கு வழிகாட்ட என் அப்பா இருக்கிறார். என்னை நானே புரிந்து கொள்வதற்காக என் அப்பா இருக்கிறார். வாழ்க்கையை புரிந்து கொள்வதற்காகவும் அதில் வெற்றியடைவதற்காகவும் என் அப்பா எனக்கு உறுதுணையாக இருக்கிறார், இருப்பார், எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பார் என்ற நம்பிக்கை மட்டும் உன் மனதில் உண்டென்றால் போதும். அனைத்தும் உனக்கு சாதகமாக முடித்து காட்டுவேன் உன் சாயிநாதர். நீ நான் கண்டெடுத்த பொக்கிஷம். உன் கண்ணில் நீர் வர விட்டு விடுவேனா உன் சாயப்பா? உன் வாழ்க்கையில் சோதனைகளை வரவிட்டு விடுவேனா உன் சாயிநாதர்? மனக்குழப்பமே வேண்டாம், மனவேதனையே வேண்டாம், சந்தேகமே வேண்டாம். நிச்சயமாக உன் சாயிநாதர் அனைத்தையும் உனக்கு சாதகமாக்குவேன்.